இன்னைக்கு மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், எதை சார்ந்து இருக்கிறோம்? இது ஒரு விதமான, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கட்டடம் இருக்குது, ஒரு தனி கட்டடம், இதுக்கு பேர் ஒரு சர்ச், அப்படி தானே? ஆனால் ஒரு சர்ச்சு தான். ஆனால் இது உள்ள நூற்றுக்கணக்கான கற்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்குது? சேர்ந்து இருக்கிறதுனால தான் இது ஒரு சர்ச்சாக இருக்குது. நூற்றுக்கணக்கான செங்கல்கள் இதில் உள்ள இருக்குது. அதே மாதிரி ஒரு குடும்பம் எல்லாராலும் சேர்ந்து கட்டப்படுவது தான் என்னது? ஒரு குடும்பம். நாங்கள் ஒரு குடும்பம் தான். ஆனால் நான் வேற, நான் பயங்கரமாக படித்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன். என்னால் நான் தனியாக நிற்க முடியும். அது எப்படி ஒரு குடும்பமாகும்? நிறைய பேர் கேட்குறீங்க, என் குடும்பத்தில் என்னன்னு தெரியலங்க, பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் சார்பு நிலை யார் மேலே இருக்குது? நீங்கள் யாரை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு பாருங்கள். உங்கள் டிபெண்டன்சி ஆண்டவர் மேலே இல்லாத வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் கனி இருக்காது. கர்த்தரை தான் நான் நம்பி இருக்கணும். உன் வாயின் அறிக்கையே கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னு வரமாட்டேங்குதே.